மக்களை நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. 6:30 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா சோசியல் மீடியா ஃபுல்லாமே அதை பற்றி தான் டிபேட்டாக இருக்க போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வரப்போகுது. ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாக போகிற விஷயமா இதுதான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த எக்ஸிட் போல்னா என்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எக்ஸிட் போல்னா என்ன, அதை யார் எடுப்பா, அதில் வர ரிசல்ட் தான் உண்மையாக இருக்குமா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்குண்டான பதில்களும் இருக்குது. மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் தெரிஞ்சிருக்கு. ககபோர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே வரப்போகுது இல்லையா? அதுக்குள்ள நம்ம சேனல்லையும் ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டை போட்டுருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் போடுறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குதுப்பா, நானும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக சொல்லணும்னு விருப்பப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே எக்ஸிட் போல் ரிசல்ட்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நீங்கள் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுகள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்போவே வெளியிட்டிருக்கலாமே, இப்போ வரைக்கும் ஏன் தள்ளி வெளியிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை அப்போவே வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான விதிமுறைகள் எல்லாம் ஒத்துருக்காங்க. RPI ஆக்ட் 1951 தேர்தல் நடத்துவதற்கான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை எல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க நம்ம தேர்தல் ஆணையம். அதுபடி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து உடனே எல்லாம் போடக்கூடாது. எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா தேர்தல், அதாவது அந்த சமயத்துல வந்து எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அதோட தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி விதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போயிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த கட்சி தான் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம அந்த கட்சிக்கே போட்டுருவோம், அதாவது மெஜாரிட்டியா எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்குள்ள வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸிட் போல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, அதுவும் 6:30 மணிக்கு மேல. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே இன்னைக்கு 6:30 மணிக்கு மேல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? ஏன் 6:30 மணிக்கு மேல ரிலீஸ் ஆகுது? அதாவது மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அது வந்து எப்படி முடியிருக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிரும். அந்த லைன்ல நிற்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அப்படிங்கிறத பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டும் வெளியாகும். ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லா பக்கமே, அதாவது இந்தியா ஃபுல்லாமே இப்போ எந்த இடத்துலையுமே தேர்தல் நடக்கல. இன்னையோட பார்த்தீங்கன்னா தேர்தல் எல்லாம் நடந்து முடியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு மேலே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடியே பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச முடியாது. அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்குமே எல்லா நியூஸ் சேனலுமே பாத்தீங்கன்னா இந்த தொகுதி தான், இந்த கட்சி தான் வரப்போகுது, இந்த கட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறத யாருமே பேசாம இருக்கிறாங்க. இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனி 4ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா ஃபன்னா இருக்க போகுது. 4ஆம் தேதி வேற லெவல் ஃபன்னா இருக்க போகுது. அதாவது நீங்க எதிர்பார்த்த கட்சி வரப்போதா இல்ல எதிர்பாராத கட்சி வரப்போதா அப்படிங்கிறத 4ஆம் தேதி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திட்டியுமே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லா திட்டிலும் எடுக்க மாட்டாங்க. இந்த டைம் வாக்காளர்களே பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்திட்டையுமே போய் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும்தான் எடுப்பாங்க. அதாவது ரேண்டமாக சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஒரு 10,000 பேர் 15,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே எடுத்திருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கட்சி சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம், ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்திட்டையுமே போய் ரேண்டமாக இந்த மாதிரியான எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் எடுப்பாங்க. சரிடா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி எக்ஸாம்பிளுக்கு எந்த கட்சி எடுத்துக்கலாம், நம்ம வந்து தாவேகாவை எடுத்துக்கலாம். இப்போ வந்து டிவிகே வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கும், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஓட் பேங்க் வாங்கும், அதாவது ஒரு 30% வாங்குமா, ஒரு 20% வாங்குமா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு துல்லியமாக அவங்களால கணிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள டிவிக்கு எத்தனை தொகுதி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போடுவாங்க. அதே மாதிரி மெஜாரிட்டி யாருக்கு வரப்போகுது, டிஎம்கேக்கு வரப்போதா இல்லை ஏடிஎம்கேக்கு வரப்போதா இல்லை டிவிகேக்கு வரப்போதா அப்படிங்கிறதையும் போடுவாங்க. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா யாரு வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்க போறா, சிஎம் ஆக போறா அப்படிங்கிறத இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் மூலியமா ஓரளவுக்கு கணிச்சிடலாங்க. சரிடா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் அக்யூரேட்டா சொல்லுமா, இதுல வந்ததெல்லாமே உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 2014 மற்றும் 2019 மக்களவைத் தேர்தலில் பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து கணிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டும் அமைஞ்சது. அப்போ எக்ஸிட் போல் சொன்னாலே அது வந்து சரியா தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அதுவும் அப்படி கிடையாதுங்க. அவங்களோட கருத்து கணிப்பும் பார்த்தீங்கன்னா அது வெறும் கருத்து கணிப்பு தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சதெல்லாம் இருக்குது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக
பாஜக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சீட்லேருந்து 370 சீட் வரை ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 240 தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் தோல்வி அடைஞ்சதும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. அது வந்து ரொம்ப அக்யூரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல்கள் எல்லாம் ஏன் அக்யூரேட்டா இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஓட்டு போட்டு வெளியே வர்றீங்க. நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாப்புல, எக்ஸிட் போல் ரிசல்ட் கேட்கறாப்புல, நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாப்புல. கட்சிக்காரங்க பக்கத்திலேயே நிக்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மெஜாரிட்டியான பீப்புள் வந்து சொல்லிட்டு வருவாங்க. உண்மையை சொல்ல வந்து தயங்குவாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட முதல்ல எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. இப்போ ஓரளவுக்கு ஓப்பனா சொல்றாங்க. ஆனா மெஜாரிட்டியான பீப்புள் பார்த்தீங்கன்னா, நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்ல தயங்குவாங்க. கண்டிப்பா வந்து சேஃப் அண்ட் சைடா யாராச்சும் சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குகளும் கொடுத்துட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இது பெரிய அளவு அக்யூரேட்டாலாம் இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய கட்சி வந்திருக்குது. இப்ப டிஎம்கே வாக்குகள அவங்க பிரிக்கிறாங்களா? ஏடிஎம்கே வாக்குகள அவங்க பிரிக்கிறாங்களா? இல்ல 2 பேர்த்து வாக்கையும் பிரிச்சு இவங்க மெஜாரிட்டி காட்டுறாங்களா? இல்ல டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்க போகுதா? அப்படிங்கிறது எல்லாமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள் எல்லாம் இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு 6:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. சரிடா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் யாருக்காக உருவாக்கப்படுது? மக்களுக்காகவா? இல்ல அரசியல்வாதிகளுக்காகவா? கண்டிப்பா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்காக தான் உருவாக்கப்படுது. மக்கள் எல்லாம் தேர்தல் முடிவுகளை எல்லாம் ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எந்த கட்சி முன்கூட்டியே வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவும், மெயினா பாத்தீங்கன்னா மக்களுக்காகவும் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மெயினா அரசியல்வாதிகள் எதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சி அதாவது எந்த தொகுதியில நம்ம கோட்டை விட்டுட்டோம், இங்க இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வரும்போது தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பத்த நிலைமையில நிறைய பக்கம் காசு கொடுத்துருப்பாங்க இல்லையா? செக் நம்ம காசை வாங்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வரும்போது ஓரளவுக்கு அது வந்து வெளிப்படையா தெரிய வரும். அதுவும் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க எந்தெந்த கட்சி அதாவது எந்தெந்த தொகுதியிலெல்லாம் நம்ம வந்து ஓட்டை பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல தெரிய இருக்கலாம் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் வந்து மெயினான ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு திசை காட்டி மாதிரி, அதாவது இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லத்தான் முடியும். அதுக்கப்புறம் மே 4 அப்பதான் பாத்தீங்கன்னா உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். இவ்வளவு குடைச்சல் எதுக்குடா? இன்னும் 4 நாள்ல ஃபுல் ரிசல்ட்டே வந்துரும். அதுக்குள்ள இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் லொட்டு லொசுக்குன்னு போட்டு தாளிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற யாரும் கிடையாது. அமெரிக்காக்காரன் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். 1967 அமெரிக்காக்காரன் தான் முதல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவன் கொண்டு வர்றான். இந்தியாவில பாத்தீங்கன்னா 1980 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து பெரிய அளவு எதிர்ப்பு வந்ததுனால அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கொண்டு வராங்க. 1996 மக்களவை தேர்தலில் தான் சி ஓட்டர்ஸ் மற்றும் தூர்தர்ஷன் போன்ற 2 நிறுவனங்கள் இணைஞ்சு இந்த மாதிரி எக்ஸிட் போல் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது அதாவது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆரம்ப காலத்துல இந்தியா ஏன் இதை பேன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் நிறைய ஷை ஓட்டர்ஸ் தாங்க இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஓட்டு போடுறத வெளியே சொல்ல வந்து தயங்கிக்குவாங்க. அதாவது யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத சொல்லவே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான காரணம் தான் இருந்துச்சு. இப்பவும் நீங்க கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் வெளிப்படையாவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ சிட்டி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிப்படையா பேசுறாங்க பண்றாங்க. ஆனா அதெல்லாம் கிராமத்து சைட்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமத்து சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 90% யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதே அவங்க சொல்லவே மாட்டாங்க. சரி, பழைய பஞ்சாமிரத்தை எல்லாம் விட்டு தள்ளுப்பா. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. இதுல யாரெல்லாம் எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுத்தா அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகை கூட சேர்ந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஏபிபி அப்படிங்கிற நியூஸ் சேனல் கூட கம்பைன் ஆகி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டுடே சாணக்கியா அப்படிங்கிற நிறுவனமும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் துல்லியமா இருக்குங்க இவங்களோட ரிசல்ட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இது எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 17 இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சேனல்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு 6:30 மணிக்கு மேல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிபேட் போகுங்க. கண்டிப்பா டிஎம்கேக்கு சப்போர்ட்டா வந்ததுன்னா இவங்க சொன்னதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேக்கு
எகென்ஸ்டா வருது அப்படின்னா, ஒருவேளை டிவிகேக்கு சப்போர்ட்டா வருது அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேருமே இல்லப்பா இதெல்லாம் பெரிய அளவு இல்ல, துல்லியமாவெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களை இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு ஒரு சரியான தமாக்கா காத்திருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலை பாருங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். நியூஸ் சேனல் மட்டும் இல்லாம நீங்க எந்த சோசியல் மீடியா யூடியூபை ஓபன் பண்ணா கூட எல்லா பக்கமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால எக்ஸிட் போல் ரிசல்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை பத்திலாம் என்னன்னு தெரியாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான்ப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்குவீங்க இல்லையா? அதெல்லாம் தப்புங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வானிலை அறிக்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வானிலை அறிக்கை என்ன சொல்லும்? இன்னைக்கு வந்து மழை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்போ வந்து நீங்கள் வந்து கொடை எடுத்துகிட்டு போவீங்க, ஒரு சில நாளில் மழை வராது. நீங்கள் அந்த கொடையை திருப்பி தான் எடுத்துகிட்டு வருவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கணக்கில் வச்சுக்கணும். அதாவது இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்டுங்கிறது மழை வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொடை எடுத்துகிட்டு போகிறதும் எடுத்துகிட்டு போகாதும் உங்கள் விஷயம்தான். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மழை வரும். அதாவது யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பெரிய அளவு எக்ஸைட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதனால பெரிய அளவு எக்ஸிட் ஆகாதீங்க. ஓரளவுக்கு அவங்க வழிகாட்டி விட்டுருவாங்க. இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்டா வர்றதுக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. அதனால இதையெல்லாம் பெரிய அளவு எடுத்துக்காம 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருங்க. எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி ஜெயிக்க போகுது? 4ஆம் தேதி ரிசல்ட்ல எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்க ஓட்டு நீங்க யாருக்கு போட்டீங்க அப்படிங்கிறத உங்களால வந்து வெளிப்படையா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண முடியுமா? மறக்காம ஒரு வேளை நீங்க வந்து தைரியமா கமெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.